நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. இன்றைக்கு ஒரு காரியத்திற்காக நீங்கள் உங்களுடைய நாடி நரம்பெல்லாம் நன்றி சொல்ல போகிறது. அது என்னவென்று பார்ப்போமா? அங்கே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய 10 காரியங்களிலே 9வது காரியம், த சூப்ரமசி ஆஃப் காட்ஸ் வேர்ட். தேவ வார்த்தையின் மேலானவைகள் அல்லது பிரஸ்தாபங்கள். இது எதிலே துவங்குகிறது என்றால், அருமையானவர்களே, தேவன் தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார், சொப்பனம் மூலமாக தேவன் பேசுகிறார். இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். நான் 138 துவங்குகிறோம். 138வது சங்கீதம் 2வது வசனத்தின் பின்பகுதி. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த வார்த்தைக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் பதர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அதிக உறுதியான வார்த்தை. தேவன் தன்னுடைய எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, எல்லா நாமத்தை விட இயேசு கிறிஸ்துடைய நாமம் உயர்ந்தது என்று சொல்லி. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை விட அவருடைய வார்த்தை உயர்ந்தது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன பொருள்? தேவனுடைய நாமம் வல்லமை உள்ளது, மேன்மையானது. அது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம்தான். அது எப்பொழுது வேலை செய்யும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையாலே வேலை செய்கிறது. எனவே அந்த சூப்ரமசி ஆஃப் காட்ஸ் வேர்டுக்காக நாம் தேவனுக்கு அதிக நன்றி சொல்ல போகிறோம். ஆமென். ஒரு 3 காரியங்களை பார்த்து நம்ம இன்னொரு 12 நிமிடங்களில் முடிக்கலாம். முதலாவது பாருங்கள், இட் ஹாஸ் சூப்பர் நேச்சுரல் பவர். எது? கர்த்தருடைய வார்த்தையிலே மனித அறிவுக்கு எட்டாத, கிரகிக்க முடியாத வல்லமை இருக்கிறது. அது ஒரு நாள் வெறுமனே திரும்பாது. வாசிக்கிறேன், ஐசாயா 55:11. ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்ன விரும்புகிறார்? நீங்களும் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இந்த வசனம் தான் நிறைவேறிற்று. எந்த வசனம் நிறைவேற்று? அது வெறுமனே திரும்பாது. என்ன நோக்கத்திற்காக தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறதோ, சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படும் பொழுது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க. ஆமென். அப்படித்தான் தேவன் வடிவமைத்திருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். வேற என்ன செஞ்சார்? வேதத்தின் முதல் பக்கத்தில் வார்த்தையினாலே உலகங்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறது. உங்களுடைய நாவில எதனாலே வல்லமை வந்தது தெரியுமா? மார்க் 11:23 இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்து சொன்னதுனால உன்னுடைய நாவில் பவர் வந்துட்டு. அது என்ன வார்த்தை? எவனாகிலும் இந்த மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிற இந்த வார்த்தை தான் நம்முடைய நாவிலே வல்லமையை தந்தது. அருமையானவர்களே, அது வெறுமனே திரும்பாது. அப்படின்னா என்ன பொருள்? தேவன் எதற்காக இந்த வார்த்தையை தந்தாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். எனவே we have to thank the Lord. நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வோடு நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அருமையானவர்கள், that is the supremacy of God's word. ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையா? இந்த வார்த்தை தாங்க நம்மளை ரட்சித்தது. இந்த வார்த்தை தான் நம்மை தேவர்கள் ஆக்கிற்று. வாசிக்கட்டுமா? அதையும் இயேசு கிறிஸ்து சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாது.
ஏன் நீங்கள் தேவர்கள் தேவர்கள் என்று நான் உங்களை தைரியமாக அழைக்கிறேன் தெரியுமா? தேவ வார்த்தை தவறாது என்று சொன்னவர் யாருங்க? பவுல் சொல்லலைங்க இந்த இடத்துல, இயேசு சொல்லுகிறாருங்க. வேத வாக்கியம் தவறாதது. அந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, that is the supernatural power of the word of God. ஆமென். இந்த வசனம் தான் நம்மை தேவர்கள் ஆக்கிட்டுங்க. அந்த தேவர்கள் என்ன செய்வார்கள்? பாவங்களை மன்னிப்பார்கள். ஆமென். வையகத்தை வாழ வைப்பார்கள். இதெல்லாம் வசனம் சொல்லுகிறதுனால அது சாத்தியம். எனவே இந்த வசனத்தை தந்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக ஜீவிப்போம், நன்றி சொல்லுவோம். ஆமென். இரண்டாவது வேத வார்த்தையின் பிரஸ்தாபங்கள் என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய வார்த்தையை மீறவே மாட்டாருங்க. திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் சொல்லிட்டாரு, நான் மீற மாட்டேன்னா மீற மாட்டேன்னா. அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? 115:16 115 சங்கீதம் 115வது சங்கீதம் 16வது வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தையை தேவன் மாறுகிறது இல்லை. ஆமென். இந்த வசனம் பைபிளில் இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க. எனவே என்னோடத்தில் ஒரு பெரிய கேள்வி இருந்தது. என்ன கேள்வி தெரியுமா? இவர் நல்ல தேவன் தானே, இரக்கமுள்ள தேவன் தானே. ஏவாள் அந்த மரத்தின் கனியை புசிக்க கையை தூக்கின பொழுதே ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே, ஏவாள் நீ பாதாளத்துக்குள்ளே போக போகிறா. அப்படி அவர் சொல்லவில்லை. அவர் மீறவே மாட்டாருங்க. பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்துட்டார். உனக்கு என்ன வேலை? இந்த பூமியிலே வஞ்சித்து கொண்டிருக்கிறானே ஒருவன், அவனுடைய ஏமாற்று வேலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக தேவன் பூமியிலே உன்னை வைத்திருக்கிறார். அந்த வேலையை நீதான் செய்ய முடியும். பூமியையோ உன் கையில் கொடுத்துட்டாரு. இல்லை என்றால் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூமியிலே வாழுகிற மனுக்குலத்தை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்தமும் மாமிசமும் கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. ஏன்? மனுஷன்தான் பூமியில் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். பூமியிலே வாழுகிற அத்தனை மனுஷனுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தார். ஏனென்றால் தேவன் தன்னுடைய வார்த்தையை மீற மாட்டார். அப்போது இது எவ்வளவு உறுதியான வார்த்தை பாருங்கள். இந்த வார்த்தைக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல ஒரு நாளும் மறவாதீர்கள் அருமையானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தீர்க்க தரிசனத்தை விட அதிக உறுதியான வார்த்தை நம்முடைய வாயிலும் நம்முடைய கையிலும் இருக்கிறது அருமையானவர்களே. மூன்றாவது, ஏன் இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்ல வேண்டுமென்றால் 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். நான் அநேக காரியங்களை எடுக்க முடியும் அருமையானவர்களே. இது 15 நிமிட செய்தியாக இருக்கிறதுனாலே 3 காரியங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக 1 பீட்டர் சாப்டர் 1 verse 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, எத்தனை அடைமொழி. அழிவுள்ள வித்து அல்ல இது என்றென்றைக்கும் நிற்கும், இதில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன செய்தது? உங்களை மறுபடியும் பிறப்பிக்க வைத்தது அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஓ, ஜீவனுள்ள அழிவில்லாத அவருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போது தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமா, ரைட் ஆர் நாட்? தேவன் அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதைவிட அதிக முக்கியத்துவம் அவருடைய வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று நான் வாசிக்கட்டுமா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டா என்ன செய்துடுவாராம்? உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவாராம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஓ, அதை வாசிக்கிறேன். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதி. த புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 4 verse 6. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய்,
ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தெளிவாக இருக்கார் பாருங்க. நீ வேதத்தை மறந்துட்டா உன் பிள்ளையை கைவிடுவேன். இன்றைக்கி அநேகருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. அநேகருடைய பிள்ளைகள் தவறான வழியில் போகிறாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை. ஏனென்றால் தேவன் அவர்களை மறந்து விட்டார். ஏன் மறந்து விட்டார்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக எடுக்கலை. தேவனுடைய வார்த்தையை சீரியஸாக எடுக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள், என்ன செய்வார்கள்? அனுதினமும் தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவார்களா இல்லையா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் dearly beloved. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்கள். ஏனென்றால் தேவன் நம்மை வந்து அடையும்படியாக லேசாக தேவன் தன்னுடைய வார்த்தையை நமக்கு தந்துட்டார் பாருங்களேன். வார்த்தையாகிய இயேசுவையே தந்து விட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகிய நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மாம்சமாக வந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஒரு 5 வசனத்தை சொல்லட்டா? இயேசு கிறிஸ்து, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு 5 வார்த்தைகள் சொல்லுகிறேன். உங்களுடைய போதகர் ஒரு நாள் அதை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டார். ஆகவே அந்த போதகருடைய பிள்ளைகளை தேவன் மறந்து விட்டார். அவர் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொன்னார். யாராவது அதை போதிக்கிறார்களா? நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். அதை போதிக்கிறார்களா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதை போதிக்கிறார்களா? நீங்கள் பாவங்களை மன்னிப்பீர்கள் என்று சொன்னார். அதை போதிக்கிறார்களா? இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள் அருமையானவர்களே. இதை நீங்கள் போதிங்க, இதை தியானிங்க, இதை குறித்து ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வாங்க. அது சாத்தியம். என்னுடைய செய்திகளை கேளுங்கள். இவைகளை குறித்து உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வந்துவிடும். காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால், தேவன் தன்னுடைய வார்த்தையை எல்லாவற்றை காட்டிலும் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். அதற்காக உங்கள் நாடி நரம்பெல்லாம் நன்றியுணர்வோடு தேவனுக்கு நன்றி சொல்லட்டும். ஆமென். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.